ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் என்சிசி இயேசுவின் நூற்றுகளை திருச்சபை சார்பாக அன்பின் வாழ்த்துக்களும் சோதனைகளும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ சமுதாயம் என்பது கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள் காணப்படுகிற ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைக்கும் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அளவில்லாத பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் யூதேயாவில் சமாரியாவில் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த இயேசு கிறிஸ்து ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை வேதாகமத்தில் அறிந்திருக்கிறோம். கூறிய தேவப்பிள்ளையே, நாம் இந்த உலகத்துல டிஸ்பிளேவாக கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிறார். நாம் ஒரு சாட்சி உள்ள ஒரு புகைப்படமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை பார்த்துதான் அநேகர் கிறிஸ்துவ அண்டையில வருவதற்குண்டான சாத்திய கூறுகள் பரிசுத்த வேதாகமத்திலே பொறித்து வைத்து இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்தி விடாமல் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியோட ஸ்பிரிட் நமக்கு வேண்டும். ஹோலி ஸ்பிரிட்டுடைய நிறைவு நமக்கு வேண்டும். பரிசுத்த இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்பிரிட் இல்லாம ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நம்மால வாழ முடியாது. அதுக்காக தான் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்துல வாழருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல வாழுங்கள், பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவத்துல இருக்கிற என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம், சாதனை படைப்போம். God bless you.